ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்டேட் பண்ண ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர் போன்ற பணிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதோடைய ஆன்சர் கீ தான் இது. ஆன்சர் கீ தான் பார்க்குறோம். ஸோ அதனால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்படிக்குள்ளே போகலாம். பகுதியால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 400 4 கூட்டல் 100 ஆப்ஷன் ஏ சரியான விடை. கொஸ்டின் 2 மணமக்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தினர் ஆப்ஷன் பி சரியான விடை. கொஸ்டின் 3 துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இன்பம். நினைத்தல் அதை எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மறத்தல். நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு ஆப்ஷன் சி. குயில்பாட்டு நூலை எழுதியவர் பாரதியார். இன்சொல் இதை பிரிச்சோம் அப்படின்னா இனிமை கூட்டல் சொல் ஆப்ஷன் பி சரியான விடை. கல்லார் இச்சொல்லின் எதிர்சொல் கற்றார். உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் பார்த்தீங்கன்னா சொல்லுதல். ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை வில்வித்தை ஆப்ஷன் பி. சோளக்கொல்லை பொம்மை என்பது உயிரற்ற பொருள். செடியில் பூக்கள் பூத்திருந்தன, அவை அழகாக இருந்தன ஆப்ஷன் பி சரியான விடை. கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் சூரியன். போற்றி ஒழுகப்படும் பண்பு பொறையுடைமை. குனிந்து இச்சொல் குறிக்கும் பொருள் பார்த்தீங்கன்னா வளைந்து. வையகம் என்பதன் பொருள் உலகம். மணித்துளி இச்சொல்லை பிரித்தோம் அப்படின்னா மணிக்கூட்டல் துளி மணித்துளி. வெற்றிக்கு எதிர்சொல் தோல்வி. அருகில் இச்சொல்லின் எதிர்சொல் பார்த்தீங்கன்னா தொலைவில். வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது கல்வி. நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள் பார்த்தீங்கன்னா புத்தகம். ஆன்ற இச்சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா உயர்ந்த. அறநெறி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அறம் கூட்டல் நெறி. உன்னை கூட்டல் தவிர உன்னை தவிர. விழுந்து என்ற சொல்லின் எதிர்சொல் எழுந்து. கண் கூட்டல் இமைக்கும் கண் இமைக்கும் ஆப்ஷன் ஏ சரியான விடை. பொற்காசு பொன் கூட்டல் காசு ஆப்ஷன் சி சரியான விடை. சுண்டி இழுக்கும் சுண்டி கூட்டல் இழுக்கும் ஆப்ஷன் டி சரியான விடை. தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் ஆப்ஷன் டி எழுதுதல். பல்லாண்டு இச்சொல்லை பிரித்தோம் அப்படின்னா பல கூட்டல் ஆண்டு பல்லாண்டு ஆப்ஷன் சி சரியான விடை. ஆண்டோர் இச்சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா பெரியோர். சூறை கூட்டல் காற்று சூறை காற்று ஆப்ஷன் டி. சுமந்து இச்சொல்லின் பொருள் தாங்கி. கொடைத்திறம் கொடை கூட்டல் திறம். கொஸ்டின் 38 ஆந்தை அலரும் என்பது ஒளிமரபு. ஞாலம் இச்சொல்லுடன் பொருந்தா சொல் பார்த்தீங்கன்னா மலை. கொஸ்டின் 40 எழுவாய் எப்போதும் பெயர் சொல் ஆகவே இருக்கும். ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு. தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது மட்டைப்பந்து கிரிக்கெட். கணினி இணையம் வழியே அனைவரையும் இணைக்கிறது. கொஸ்டின் 44 நீங்கள் எங்கு சென்றீர்கள் ஆப்ஷன் ஏ சரியான விடை. இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இப்பிறப்பு ஆப்ஷன் ஏ சரியான விடை. புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் சிபி மன்னன். உண்மை என்ற சொல்லின் பொருள் மெய். கொஸ்டின் 48 யானை பிளிரும். கழுதை கத்தும் குயில் கூவும் ஆந்தை அலரும். வெகுளாமை இச்சொல்லின் பொருள் சினம் கொள்ளாமை. பழங்காலம் இச்சொல்லுக்குரிய எதிர்சொல் புதிய காலம். பகுதி ஆ 50 கொஸ்டின் தொட முடியுது. அடுத்ததா பகுதி ஆ பார்க்கலாம். பகுதி ஆல 51வது கொஸ்டின் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தவர் மு.க. ஸ்டாலின். சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் எத்தனை 8 கிரகங்கள். ஆங்கில மொழியில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன 26 எழுத்துக்கள். எந்த மாதம் குறைந்த நாட்களை கொண்டது பிப்ரவரி. எலும்பிச்சையில் உள்ள அமிலத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம். லாக்டிக் அமிலம் தயிரில் இருக்கு. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நம்ம வயிற்றில் சுரக்கிற அமிலம். மாலிக் அமிலம் ஆப்பிளில் இருக்கிற அமிலம். வறண்ட நிலத்தில் வளரும் செடியின் பெயர் என்ன கற்றாழை. பசுவின் குட்டியின் பெயர் என்ன ஆன்சர் கன்று. புவி ஈர்ப்பு விசையை கண்டறிந்தவர் சர் ஐசக் நியூட்டன் ஆப்ஷன் பி. காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் 2ஆம் நாள். ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவது செப்டம்பர் 5. ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் செப்டம்பர் 5 1888. ஓர் எண்ணை 2 2ஆக பகுக்க இயலும் எனில் அது இரட்டை எண் எனப்படும். மிக சிறிய முழு எண் எது 0.
பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல? ஆப்ஷன் சி 2 கூட்டல் 0. கொஸ்டின் 64க்கு 34 ஆப்ஷன் பி ஆன்சர். 65க்கு ஆப்ஷன் பி பூஜ்ஜியம் ஆன்சர். பூஜ்ஜியத்துக்கு கூட எந்த எண்ணை பெருக்கினாலும் பூஜ்ஜியம். 87 என்ற எண்ணானது டேஸ் வகுப்படும்னா 3ஆல் வகுப்படும். 29 3 87. 59/1 என்பது 59. ஆப்ஷன் டி ஆன்சர். ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 150 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் ஒரு வாரத்தில் தெளிக்கப்படும் தண்ணீரின் அளவு 150 இன்ட்டு ஒரு வாரத்துக்கு 7 நாள், அப்போ 7. அப்போ பெருக்கணும் அப்படின்னா 1050 லிட்டர். ஆப்ஷன் டி. ஒரு மணி டேஸ் நிமிடம் 60 நிமிடங்கள். 24 மணி நேரம் ஒரு நாள், அப்போ 2 நாட்களுக்கு 48 மணி நேரம். சுவைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? அறுசுவை உணவு 6. பொங்கல் பண்டிகையோடு தொடர்புடைய தாவரம் கரும்பு. கீழ்கண்டவற்றுள் பசுந்தழை உரங்கள் இல்லாத ஒன்று எது? ஆன்சர் சவுக்கு. ஆடிப்பட்டம் தேடி விதைக்க வேண்டும். ஆப்ஷன் சி. நாளொன்றுக்கு எத்தனை முறை பல் துலக்க வேண்டும்? 2 முறை. நாம் உண்ணும் உணவிற்கு இடைப்பட்ட கால இடைவெளி எத்தனை மணி நேரம் இருக்க வேண்டும்? 4 மணி நேரம். ஆற்று நீரை சேமிக்க ஏற்படுத்தப்படும் அமைப்பின் பெயர் என்ன? அணை. கொசுவின் மூலம் பரவும் ஒரு வகை நோய் டெங்கு. மட்கும் குப்பைகளை எந்த நிற குப்பைத் தொட்டியில் போட வேண்டும்? பச்சை. மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி. கீழ்காணும் உயிர்களுள் எது உழவனின் நண்பன்? மண்புழு. ஆப்ஷன் டி. வெயிலில் செல்லும்போது எந்த நிற ஆடைகளை அணிய வேண்டும்? வெள்ளை. உணவின் ருசியை கூட்டுவது உப்பு. முதலுதவி பெட்டியில் இல்லாத பொருள் எது? சர்க்கரை. தீக்காயம் ஏற்பட்டால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரில் நனைக்க வேண்டும். ஆப்ஷன் சி. கந்தையானாலும் கசக்கி கட்டு. கந்தை என்பதன் பொருள் யாது? கிழிந்த. கந்தைன கிழிந்த. தரிசு நிலம் என்பது எதுவும் விளையாதது. எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டால் முதலில் செய்ய வேண்டியது எது? மின் இணைப்பை துண்டித்தல். நமது பழமையான மருத்துவ முறை பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம். ஆப்ஷன் சி. அழகுக்காக வளர்க்கப்படும் செடி குரோட்டன். நடவு செய்ய தேவையான பயிர்களை வளர்க்கும் இடம் எது? நாற்றங்கால். வெயிலுக்கு இதமான ஆடை பருத்தி ஆடை. வீட்டை தூய்மையாக எப்போதும் வைத்திருக்க வேண்டும். காய்கறிகளை எவ்வாறு வெட்ட வேண்டும்? காய்கறிகளை கழுவி வெட்ட வேண்டும். எள்ளிலிருந்து தயாரிக்கும் எண்ணெய் நல்லெண்ணெய். ஆப்ஷன் சி. காற்றின் அழுத்தத்தை எதன் மூலம் அளக்கப்படுகிறது? காற்றழுத்தமானி. உடலுக்கு ஊட்டமான உணவு எது? ஆவியில் வேக வைத்த உணவு. மருத்துவ உதவிக்கு அவசர எண் அழைப்பு 108. ஒரு நபர் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும்? 3 லிட்டர். லாஸ்ட் கொஸ்டின். நெல்லிக்காயில் என்ன வைட்டமின் சத்து உள்ளது? வைட்டமின் சி. இந்த 100 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.